சீஃப் கெஸ்ட்டும் வந்தாச்சு. நாங்க எல்லாரும் பயங்கர ஹாப்பி. நான் ஏன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா, இது பில்டப்லாம் கிடையாது. மனசார சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்பவுமே ஒரு படம் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். சில பேரை பார்க்கும்போது மட்டும் தான் நமக்கு வந்துட்டு நம்ம வீட்ல இருக்கிற ஒரு பெர்சன் மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல. யாரோ ஒருத்தர் வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த ஒரு கேரக்டர் இருக்காங்கல்ல. எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சில பேருக்கு மட்டும் தான் பார்க்கும்போது தோணும். அவங்க நடிப்பு பார்க்கும்போது. அப்படி ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஆக்டர் இளவரசு சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் பிரியா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நன்றி நன்றி. துபாய்க்கு வந்திருக்கீங்க, துபாய் மக்களை சந்திக்க போறீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன். என்னன்னா துபாய் நகரம் வந்து நான் வந்து இங்க வாழ்ந்ததில்லை. பட் எனக்கு கிடைச்ச கேரக்டர்லாம் துபாயில வேலை செய்யறதாவே நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அது சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. நடிச்ச களவாணி, பொற்காலம், வெற்றி கொடிக்கட்டு, இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய துபாயில நான் வேலை செய்யறது மாதிரி தான் என்னுடைய கதாபாத்திரங்களா இருந்ததுனால எனக்கு துபாய்க்கு எனக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது உங்க மூலமா நிறைய பேரோட வந்து ஒரு குரல் வழியா தொடர்பு வருவது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு பிரியா. நன்றி உங்களுக்கும் உங்களுடைய நிலையத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றி சார். அது மட்டும் இல்லாம நீங்க யோசிப்பீங்க, சார் ஏன் திடீர்னு துபாய்க்கு வந்திருக்காரு, அது மக்களை பார்க்க போறாருன்னு சொல்றீங்களே, எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்தும், ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த படங்கள் மூலியமா தான். சிந்திக்க வைக்கிறது, அழுக வைக்கிறது, யோசிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஒரு படம் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு குறும்படம், நீங்க வந்து ஒரு குறும்படம் வந்து எடுக்கணும், ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ற மாதிரியான குறும்படங்களை வந்து எடுக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு. நீங்க யூஏல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் வந்தாச்சு. அமீரக குறும்பட விழா 2025 நடக்க இருக்கு. அதுக்கு சீஃப் கெஸ்டா தான் சார் இளவரசு சார் வந்து ஜாயின் பண்ண போறாரு. April 6 இந்த ஈவெண்ட் வந்து நடக்க இருக்கு ஸ்டார் கேலரியா சினிமா துபாயில. For more details நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பரையும் நான் சொல்றேன். 050-392-0387 இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஐ ரிப்பீட் 050-392-0387 இந்த நம்பருக்கு. ஸோ என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். இந்த ஈவெண்ட்டுடைய அஃபீஷியல் ரேடியோ பார்ட்னர் நம்ம 89.4 தமிழ் FM தான். ஸோ சாரும் வரப்போறாரு. நீங்களும் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஈவெண்ட்ல மிஸ் பண்ணாம கலந்துக்கோங்க. நீங்களும் ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டரா வரதுக்கான வாய்ப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இதோட இல்ல, இன்னும் தொடர்ந்து இளவரசு சார் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே அவரோட பயங்கரமான ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய சினிமா பத்தியும் அண்ட் அவரை பத்தியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், தெரியாத விஷயங்களை. ஸோ ஸ்டே டியூன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து சார் கிட்ட நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம், இன்னும் கேட்க வேண்டியதெல்லாம் இருக்கு. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். போலாம். டேக் 89.4 தமிழ் எஃப்எம்ல நச்சுன்னு 100 பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர், சினிமோட்டோகிராஃபர் இளவரசு சார் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அமீரக குறும்பட விழா 2025க்காக வந்திருக்காரு துபாய்க்கு. ஸோ April 6 வந்து நடக்க இருக்கு. நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸ்டார் கேலரியால வந்து நடக்க போகுது. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாம கலந்துக்கோங்க. ஒரு படம் வந்து அதை வந்து நீங்க டைரக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணும் மக்கள் மத்தியில் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சீஃப் கெஸ்டா சார் வந்திருக்காரு. சார் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? படமே எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் சில பேருக்கு, பசங்களுக்கு எல்லாம் இருக்கும், பொண்ணுங்களுக்கு கூட இருக்கும் கண்டிப்பா. ஆனா அந்த படத்தை எடுக்கிறதுக்கு சில பேர் தயங்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ், நீங்க எந்த ஒரு மெசேஜ் வந்து எப்படினாலும் நீங்க வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னா நீங்க என்ன அட்வைஸ் வந்து கொடுப்பீங்க? நீங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுல எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? அதையும் சொல்லுங்க. ஈவெண்ட்டுக்கு வந்ததுல என்னன்னா, நான் ஒரு ப்ரொஃபஷனலான நடிகர், ஒரு கேமராமேனா இருந்ததுனால வளர்றவங்களை வந்து நீ சரி நீ தப்புன்னு சொல்றது எனக்கு ஒரு சிக்கலான வேலையா இருக்கு. எனக்கு அது ஒரு சின்ன டென்ஷன் இருந்துட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில நீங்க இப்போ மொபைல் போன்லயே நீங்க நினைக்கிறத எடுக்கலாம். ஒரு இடத்துக்கு போறீங்க, இந்த இடம் நல்லா இருக்கு, அந்த இடத்த பிடிக்கலாம். ஸோ ஒரு இடத்த ஒரு நீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன மெசேஜ் இருக்கு. அது அழகியலா இருக்கலாம், அந்த இடத்துல ஒருத்தரை பார்த்தோம் ஐயோன்னு ஒரு பரிதாபம் வரலாம், அல்லது அழகா இருக்காங்க ரசிக்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு எமோஷனை கனெக்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் காட்சி ஆக்குறதுக்கு இப்போ டெக்னாலஜி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஒரு போட்டோன்னா அந்த போட்டோக்கு முன்னாடி அழகும் ஒரு சிந்தனையும் இருக்கணும், அவ்வளவுதான். அந்த உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா எதை வேணாலும் படம் பிடிக்கலாம். இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ இன்ஸ்டால போஸ்ட் பண்ணலாம், ஃபேஸ்புக் போடலாம், எதுல வேணாலும் கொண்டு வரலாம். அதனால தொழில் முறையா வர்றதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பிராக்டிஸ் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு எலக்ட்ரானிக் மீடியா ஹெல்ப் பண்ணுது. தைரியமா உங்களுக்கு தோன்றதை எடுங்க. சூப்பர், அவ்வளவுதான். ஓகே சார். அது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு டைம் கிடைக்கல. இன்னைக்கு வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் ஒரு விஷயம் சொன்னேன்,
சினிமால பாக்கும்போது சில பேரை பாக்கும்போது மட்டும்தான் நம்ம வீட்ல இருக்கிற ஒரு நபரை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுல நீங்க, சரண்யா பொன்வண்ணன் மேம், சமுத்திரகனி சார், இந்த மாதிரி சில கேரக்டர் தான், MS பாஸ்கர் சார், இவங்களெல்லாம் வந்து நம்ம வீட்ல ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். எப்படி சார் அந்த மாதிரி உங்களால கொடுக்க முடியுது? அது எங்களுக்கு கிடைக்கிற எங்க தோற்றம், எங்களுக்கு கிடைக்கிற கேரக்டர் தான். அதனாலதான் அந்த ஃபீல் இருக்கு. இப்ப நம்ம என்னதான் நீங்க இப்ப நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியால இருந்தா கூட, நான் ஒரு சர்ப்ரைஸான ஒருத்தர் வந்து ஒரு கோயம்புத்தூர் ஃபிளைட் ஏறேன். அவர் 2 மணி நேரமா என்னை உத்து பார்த்துட்டே இருந்தாரு. அப்புறம் நான் சரி அவர் ஒருவேளை என்னடா பேச தாங்குறாருன்ட்டு ஹாய் சார்னு டக்குன்னு எந்திரிச்சு வந்து, நீங்க ஆக்டர் இளவரசியா, நான் நாசால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு என்னை ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாசால வேலை செய்யறவருக்கு இந்த சினிமாங்கிற மீடியால இருக்க ஒரு கேரக்டர் நடிகை எப்படி தெரியுறான்? எனக்கு அவர் ஆச்சரியம். நாசாங்கிறது எல்லாத்துக்குமே ஆச்சரியம். அவர் வந்து சயின்டிஸ்ட் இன் நாசா. எங்களுக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் சினிமா தான். நான் முடிச்சுட்டு வந்து எங்களுக்கு வந்து நிறைய ரிசர்ச் இருக்கும். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது டிவியில வந்து பார்ப்போம் அப்படிங்கும்போது அவர் வேலை செய்யற அந்த டயர்டா எனக்கு அவர் ஃபேஸ்லயே தெரியுது. அவர் சொல்றாரு, யூ ஆர் வெரி ரிலேட்டிவ் டு மை ஹோம் அப்படின்னு. ஸோ அது ரீசன் என்னன்னா, அந்த மாதிரி கேரக்டர், அந்த மாதிரியான எமோஷன்ஸ் நம்ம பிளே ஆகிற கேரக்டர் தான் சமுத்திரகனி, MS பாஸ்கர், திருமதி சரண்யா பொன்வண்ணன், இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, நம்ம அந்த மாதிரி நீங்க என்னவா இருந்தாலும் உங்களோட ஹவுஸ் அட்மாஸ்பியர் ஒன்று இருக்குல்ல, அதோட கனெக்ட் ஆகும்போது நாங்க கூட வரோம். ஸோ அது நாங்கெல்லாம் வந்து கொடுத்து வைத்தவர்கள். கண்டிப்பா சொல்லணும். பாக்குறதுக்கு நாங்களுமே கொடுத்து வச்சவங்க தான். ஒரு பெரிய கிஃப்ட் தான் அந்த மாதிரி சொல்லும்போது எல்லாரும் சார்பாகவும் உங்களுக்கு அந்த நன்றி. ரொம்ப நன்றி சார். ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து சார் கிட்ட நிறைய விஷயங்கள் சினிமா பத்தியும் நம்ம வந்து கேட்க போறோம், அண்ட் சார் பத்தியும் நம்ம கேட்க போறோம்னு சொல்லியிருந்தேன். இல்லை, வாக்கு தவற மாட்டோம் நாங்க, ஏன்னா நாங்க 2 பேருமே மதுரைக்காரவங்க. இப்போ அடுத்தவங்களுக்கான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல நச்சன 100 பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. RJ பிரியா பேசிட்டு இருக்கேன். கூட சீஃப் கெஸ்டா மிஸ்டர் இளவரசர் சார் ஜாயின் பண்ணிருக்காரு. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 90.4 தமிழ் எஃப்எம்ல நச்சன 100 பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. பிரியா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோல சீஃப் கெஸ்டா ஆக்டர் இளவரசர் சார் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப கலகலன்னு நாங்க வந்து ஆனர்லயும் சரி ஆஃபர்லயும் சரி பேசிட்டு இருக்கும்போது, இப்போ சார் கிட்ட அடுத்த ஒரு கொஸ்டின். இது வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம் சார். நீங்க எத்தனையோ இன்டர்வியூஸ்லாம் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க, பட் ஸ்டில் எங்க ஸ்டுடியோல நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க சினிமோட்டோகிராஃபர் அண்ட் ஆக்டர். ஸோ நீங்க சினிமோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆக்டிங்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து வந்தீங்களா, இல்ல இப்படி இல்ல ஆக்சிடென்ட்டா அப்படியே நடந்த ஒரு விஷயமா? பாரதி ராஜா சார் யூனிட்ல வந்து எல்லாரும் நடிச்சான். நாங்க ஒரு 27 மெம்பர்ஸ் வந்து ரெகுலரா இருப்போம். ஆக்டர்ஸ் மாறுவாங்க. ஆனா டெக்னீஷியன்ஸ் பாரதி ராஜா சாரோட சினிமாட்டோகிராஃபர், அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டைரக்ட் பண்ண போயிட்டாங்கன்னா அவங்க வர மாட்டாங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ், செட் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் நடிக்க வைப்பார். ஸோ அப்படிதான் நானும் வந்து ஒவ்வொரு சீன்ல வர்றது போறது. வேதம்பூதி இதுல வந்து ஆக்சுவலா ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு பையன் நடிக்கணும். யாருன்னா நம்ம ஆக்டர் விக்னேஷ் இருக்காருல்ல, அவர் தான் அது சூஸ் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு அது டைஃபாய்டு ஃபீவர் வந்து வரல. அவர் வரலங்கிற விஷயம் அவருக்கு இப்போ வந்து ஷார்ட் 3 மணிக்கு வந்து அந்த கேரக்டர் நடிக்கணும். 3 மணி வரைக்கும் வரலங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாம 2 மணிக்கு சொல்றாங்க அந்த பையன் வரலைன்னு. அப்போ நாங்க வந்து ஷூட் பண்ணது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் சொல்லி மைசூர் பக்கத்துல அந்த ராமானுஜர் வந்து அங்க ஒரு திப்பு சுல்தான் இதெல்லாம் இருக்காங்க, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், அங்கதான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ஊர்ல வந்து அட்மாஸ்பியர் எடுக்கும்போது அவங்க திரும்பிடுவாங்க, அவங்க தமிழ் கரெக்டா புரியாது இல்லையா. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஊருக்காரங்க மாதிரி வேஷ்டி கட்டு, சுவாமி அல்லினோட கூடுது, இல்லினோட கூடுது, அங்க பாக்காதீங்க இங்க பாக்காதீங்கன்னு சொல்லிட்டே நிக்கிறேன். அதனால நான் மொட்டை அடிச்சிருந்தேன். போய் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீ வாயா நீ பேச டைலாக்னாரு. சரி எப்போ மாதிரி ஒரு டைலாக்கா இருக்க மட்டும் பேச ஆரம்பிச்சு அது கேரக்டரா டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பி நடிக்க போயிட்டேன். அப்புறம் அதே மாதிரி பசுமூன் படத்துலயும் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணுன்னு போவோம். அப்புறம் அந்த படம் வரும், நான் திருப்பி கேமராமேனா போயிடுவேன். ஆனா இது தவசி படம் வந்ததுக்கு அப்புறம் என்னை யாரும் கேமராமேனா கூப்பிடாம நடிக்கிறதுக்கே கூப்பிட்டாங்க. அப்படி ஒரு ஆக்சிடென்டலா வந்து அப்புறம் அப்படியே மாறிடுச்சு அது ட்ராக். இதை நோக்கி நான் வரல, ஆனா அதுவா வந்து சேர்ந்துருச்சு வண்டி. இதான் முன்கதை சுருக்கம். இப்படி அடுத்தடுத்து நடிச்சா நீங்க தான் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய கால் ஷீட் உங்களுக்கு கேட்டு. ஆமா, வந்தப்போ வந்து என்ன, அப்புறம் கொஞ்சம் பேருக்கு வந்து சினிமாட்டோகிராஃபரா கூப்பிடாம நடிக்கவே கூப்பிடும்போது சரி ஏதோ ஒரு வேலை பார்த்தா உடனே இது வேணா, இந்த வண்டி வேணா, அந்த வண்டி வேணா, எந்த வண்டி வேணும் போ. அப்ப இருக்கிற வண்டியில இல்லைன்னா வேற வண்டி வராது, ஏறு, அவ்வளவுதான். இன்னொரு அழகான ஒரு கேள்வி கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இப்ப பாக்குற எங்களுக்கே வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி வந்து தோணுது.
கூட ஒர்க் பண்ற ஆக்டர்ஸ்க்கும் வந்து உங்க கூட ஒர்க் பண்றது பயங்கர கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. யாராவது எந்த ஆக்டர் ஒரு டைரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்களை வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க கொடுத்த காம்ப்ளிமெண்ட் ஏதாவது? காம்ப்ளிமெண்ட் என்னமா, நம்மள திருப்பி அவங்க ஒரு படத்துல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப கூப்பிடுவாங்க. சோ அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு ரெகக்னைசேஷனா நினைச்சுக்கிறோம். அப்பா இவனை விட்டா போதும்னு நினைக்காம எகைன் வந்து இல்ல அடுத்த படம் பண்ணும்போது நீங்க எனக்கு தேவைப்படும் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் வெறும் பிஹேவியர் கம்ஃபர்ட் மாத்திரம் இல்லை. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லும் போது நான் அதை உள்வாங்கும் போது நீங்க சொல்லாத விஷயத்த கூட நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்டிங்ல வந்து அது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை இது இந்த எமோஷன் வரும்போது இதுக்கு பின்னாடி இன்னொன்னு இருக்கும். அந்த இன்னொன்னு வந்து எனக்கும் முதல்ல தெரியாது. நீங்க எனக்கு கன்வே பண்ணும்போது அதோட நான் கனெக்ட் ஆயிட்டேன்னா உங்களுடைய வேலையை நான் குறைக்கிறேன். அப்போ ஒரு அந்த இடத்துல ஒரு யாரோ ஒருத்தர் என்னோட சுமையை தூக்கி வச்சுக்கிறாங்க. அப்ப அது ரொம்ப பெரிய ரிலீஃப் இல்லையா? அதுதான் அந்த கம்ஃபர்ட் ஜோன். அதை அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஐக்யூவோட கனெக்ட் தான் அது. அது காரணம் வந்து கான்சென்ட்ரேஷன். சோ நான் என்ன செய்யறனோ அதுல நான் கவனமா இருக்கும் பட்சத்துல நான் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ப்ளூடூத் டெக்னாலஜி அதுக்கு உருவம் கிடையாது. அந்த பாஸ்வேர்டு வந்து நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் தான் பாஸ்வேர்டு. சூப்பர் சார். அது அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை விட ஒரு அருமையான எக்ஸாம்பிள் வந்து கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்து சுட சுட கொடுத்துட்டாரு. ஓகே, இன்னும் தொடர்ந்து இதே மாதிரி நகைச்சுவையா யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து ஷேர் பண்ண போறாரு இளவரசர் சார். அண்ட் இப்போ நம்ம தொடர்ந்து பாட்டு கேட்டு வந்துடலாமா? 89.4 தமிழ் எஃப்எம்ல நச்சின 100 பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தண்ணி தான் நச்சின 100 பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோல வந்து சீஃப் கெஸ்டா மிஸ்டர் இளவரசர் சார் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அடுத்து அவர்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து என்ன அப்படின்னா, அவர் மிகப்பெரிய ஒரு ஆக்டர் அண்ட் கூடவும் மிகப்பெரிய ஆக்டர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. லைக் விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் கூடலாம். சரி, இப்போ வந்து விஜய் அவர்கள் பத்தி ஒரு கேள்வி வந்து கேட்கணும். அவர் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் இப்போ வந்து அவர் ஒரு பாதை வந்து சூஸ் பண்ணிருக்காரு, பொலிட்டிக்கல் பாதை வந்து சூஸ் பண்ணிருக்காரு. சோ அதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்காரு, எங்களுக்கு தெரியாத அவரை பத்தின விஷயங்கள், ஒரு சீக்ரெட் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? சீக்ரெட் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் க்ளோஸா உள்ள போறேன். பட் அவரோட நான் 96ல சினிமாட்டோகிராஃபரா நினைத்தேன் வந்த படத்தோட கேமராமேன் நான் தான். அந்த வண்ணநிலவே ரொம்ப மல்லிகைனாலே அந்த படத்தோட கேமராமேன் நான் தான். சோ அன்னைக்கு பார்த்த விஜயும் இன்னைக்கு இருக்கிற விஜயும் பர்சனலா எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி, யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாம பழகுற விதம், ரொம்ப கல்ச்சர்டா டிப்ளமேட்டிக்கா பிஹேவ் பண்றதுல தான் வந்து ரஜினிகாந்தோட படங்களை விட தன்னுடைய படங்களை அதிகமா கலெக்ட் பண்ணது. ரஜினி சார் வந்து ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தான் இருக்கிறோம்னு தெரிஞ்சா கூட 0.0% கூட ஒரு மண்டத்தர திமிரோ அந்த ஒரு பெரிய இது மேட்டிடியூடே இல்லாத ஒரு பையன் பர்சனல் விஜய். எனக்கு ஆச்சரியம் ஒரு பாலிடிக்ஸ் போனது. எனக்கு தெரிஞ்ச விஜய் வந்து இந்த பக்கமெல்லாம் போகக்கூடிய ஆள் அல்ல. அது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அதனால இந்த கிரவுண்டு வந்து அது எப்படி அவர் எப்படி எடுத்துட்டு போக போறாருன்னு எல்லாரும் மாதிரி தான் நானும் ஆர்வமா தான் இருக்கேன். எப்படி பண்ண போறாரு? ஏன்னா இது வந்து ஒரு அக்லி பிளே. திஸ் இஸ் நாட் அ டிப்ளமேட்டிக் பிளே. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பொறுத்த மட்டும் அது சோசியல் மீடியா பாலிடிக்ஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ரொம்ப பர்சனலா வந்து ஒருத்தர் பேசிக்கிறது, ஒரு நல்ல வார்த்தை சொல்றது இல்ல, யார் மேலேயும் வந்து ஒரு தனிமனித மரியாதைங்கிறது முழுசு விட்டு போன ஒரு சூழலா இருக்கு. இப்போ அந்த சமயத்துல பொலிட்டிக்கல் நின்றுங்கிறது இது வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டிப்ளமசி எவ்வளவு தூரம் காப்பாத்துங்கிறது கொஸ்டின் மார்க். எனக்கு பர்சனலா எனக்கு தெரிஞ்ச விஜய் அரசியல் போனது எனக்கு ஆச்சரியம். இது என்னுடைய கருத்து. ஓகே ஓகே சார். அண்ட் அஜித் இப்போ வந்து கார் ரேசிங்ல எல்லாம் பயங்கரமா அஜித் சார் வந்து துபாயிலயும் சரி ஆல் ஓவர் த வேர்ல்ட்லயும் வந்து அவருக்கு பயங்கர ஃபேன்லாம் வந்து இருக்காங்க. எங்க போனாலும் அவரை பத்தி பேசாத ஆட்கள் இல்லை. சோ அவர் கூடயும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ அவரை பத்தின சில விஷயங்கள் இப்போ ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு அவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு மைண்ட் ஒரு தாட் ப்ராசஸ். இவங்க இப்படி இருப்பாங்களா, அவங்க அப்படி இருப்பாங்களா? இப்ப என்னை பார்த்தோன்னா சமுத்திரகனை பார்க்கும்போது ஃபேமிலியில் ஒரு ஆள் ஒரு ட்ரீமி எல்லாத்துக்குள்ளே ஒரு ஃபேண்டசி இருக்கும். அந்த ஃபேண்டசியில கனெக்ட் ஆகிறவங்க தான் ஹீரோஸ். அந்த ஃபேண்டசியை சார்ந்து யோசிக்கும் போது அவங்களோட உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகி நீங்க ஒரு டிராவல் பண்ணுவீங்க. அப்ப அதுல ஒரு கொஸ்டின் வருது, இது நாங்க ரியலா இருக்கும்போது இந்த ஃபேண்டசியோட இருக்கவே இருக்காது. அவர் ஹாய் ஹாய் உடனே என்ன சாப்பிட்டீங்க? எனக்கு இல்லையா, நான் பொங்கல் சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கா, ஓகே ரைட், நல்லா இருக்கு சொன்னாங்களா, அதை எடுத்துருவாங்க சாப்பிடுவோம், ஓகே நல்லா இருந்துச்சு சார். அப்புறம் சீன் வந்துச்சுன்னா ரிஹர்சல் பார்க்குறோம். இது வந்து அங்க இருக்கிற ரியாலிட்டி. அப்புறம் உங்களை மாதிரியே ஷூட்டிங் முடிஞ்சாச்சுன்னா அவங்க பாட்டில் போயிடுவாங்க, நாங்கள் பாட்டில் போயிருந்துருவோம். ஸோ எங்களுக்கு பெரிய அவங்கள பற்றின புது விஷயம் என்னடா தெரியும், ஒன்றும் தெரியாது. ஆனால் என்னன்னா படங்கள்ல இருக்கிற இமேஜுக்கும் எங்களோட நேரா பழகிறவங்களும் யதார்த்த மனிதர்கள். அவங்க ஃபேண்டசியில இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ராஜா வேஷம் போற எவ்வளவு நேரம் ஸ்டேஜ்ல இருக்கிற வரைக்கும் மண்ணா மழை பெய்ததான்
அதுக்கப்புறம் முடிஞ்ச அப்புறம் டேய் காப்பி கொடுங்கடா, தொண்டை வலிக்குதுடா, தண்ணி கொண்டு வாங்கடா, இதுதானே சொல்ல முடியும் யதார்த்தம். அதுதான். அதனால எங்களுக்கு என்னன்னா, நீங்க நினைக்கிற அந்த ஃபேண்டஸி தான் சினிமாவோட கேஷ். அப்படி நீங்க யோசிச்சா தான் முண்டி அடிச்சு வந்து ஓப்பனிங் படம் பார்ப்பீங்க, காசு கொடுப்பீங்க. இப்ப அவர் பைக் ஓட்ட போறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் சோசியல் மீடியால வந்ததில்ல, இன்டர்வியூ கொடுக்க மாட்டார். இப்பதான் அவர் பர்சனல் அஜித்தை மக்கள் பாக்குறாங்க. அதுவும் ஒரு ஃபேண்டசியான ஏரியா. ஃபாஸ்ட் கார் ரேசிங்ன்றது எல்லாரும் ஓட்ட முடியாது. படத்துல ஓட்டுறது வேற, ரியல்ல ஓட்டுறது வேற. அவர் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருந்தார். அவர் பைக் ரேசரா போய் ஸ்பைனல் கார்டெல்லாம் உடைஞ்சு திருப்பி வந்து போயிருக்காரு. ஸோ அது வந்து இப்போ வந்து அவருக்கும் வந்து எப்போ பார்த்தா டெய்லி ஷூட்டிங் போறது என்னது, நமக்கு பிடிச்ச விஷயத்த ஒன்று பண்ணுமே அப்படின்னு நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறது அது. அது அவர்கிட்ட கேட்டு சொல்லல, நானா புரிஞ்சுக்கிறேன். எஸ், இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர்த்த பத்தின தகவல். சூப்பர் சார், சூப்பர் சார். அதாவது சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருமே வந்து நார்மல் பீப்புள் தான். சில பேர் வந்து உங்க நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, எல்லாருமே நார்மல் பீப்புள் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாவும். அண்ட் அவங்க அப்படி இல்லை, நம்ம தான் ஒரு செலிபிரிட்டி வந்துட்டு செலிபிரிட்டின்ற அஜித் சார் பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இருக்காதீங்க, அமைதி. யாருமே ஈவன் எம்ஜிஆர் சார் வந்து என்னோட பிகினிங்ல நான் வந்து பார்க்கும்போது, நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம், அங்க வந்துட்டாரு, பக்கத்துல நான் ரிஃப்ளெக்டர் பிடிச்சி நிக்கிறேன், சாரி அப்படின்றாரு. யாரு? எம்ஜிஆர். இது நான் என்னன்னு சொல்றது? சோ அவங்க யதார்த்தத்துல நாம வச்சுட்டு இருக்கிற ஃபேண்டசி இமேஜ் அவங்கள்ட்ட இல்ல. அவங்களுக்குன்னு ஒரு இயல்பான பிஹேவியர் இருக்கு, அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா ஹீரோக்களுக்கு நீங்க சொல்ற இமேஜ் தான் வேணும், அப்பதான் படம் ஓடும். அதனால அதை மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம்ல நச்சுன்னு 100 பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். படம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? குறும்படம் ஒரு நல்ல ஒரு கருத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ரொம்ப நாள் இது என்னோட கனவு அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அதுக்கான டைம் வந்தாச்சு. ஏப்ரல் 6, அதாவது நாளைக்கு ஸ்டார் கேலரியா சினிமா துபாயில நடக்க இருக்கு. என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். உங்களோட வேலைலாம் டக்குன்னு ஷூட் பண்ணி ஒரு நல்ல கருத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க. அமீரக குறும்பட விழா 2025 நாளைக்கு நடக்க இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம கூட சீஃப் கெஸ்டா இளவரசி சார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. நாளைக்கு அங்கேயும் அவர் சீஃப் கெஸ்டா வந்து போறாரு. நீங்க அவர் வந்து மீட் பண்ண போறீங்க. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறாரு. அப்படியே அந்த இடமே சும்மா அதிருதில் அப்படின்ற மாதிரி பயங்கர கலகலன்னு இருக்க போது அதுக்கு 100% நான் கேரண்டி. அண்ட் இந்த டைம்ல சார் இங்கிருந்து ஸ்டூடியோக்கு விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட முக்கியமான ஒரு கேள்வி கேட்காம அனுப்பவே கூடாது அப்படின்றதுல நான் வந்து இருக்கேன். சார், எத்தனையோ படங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க, குறிப்பா வந்து இந்த களவாணின்னு ஒரு படம் சார். ஐயோ, இப்பயும் எங்களுக்கு போர் அடிச்சுது, அவர் மனசு சரியில்லை, ஏதாவது காமெடி சீன் பாக்கணும் அப்படின்னா அந்த படத்தை நாங்க போட்டுட்டு உட்காந்துருவோம். அந்த படத்துல நடந்த சில மெமரிஸ் வந்து ஷேர் பண்ண முடியுமா சார்? அது மட்டும் இல்லாம அந்த துபாய் தைலம், நீங்க கோடாலி தைலம், சோ அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அது என்னன்னா, இப்போ வந்து இந்த எலக்ட்ரானிக் யுகத்துல வந்து வீட்டுக்கு பேசுறது, பணம் அனுப்பிச்சாச்சா, டெலிவரி ஆயிடுச்சா, இது எல்லாமே வந்து இப்போ வந்து நீங்க கேன் ட்ராக். நான் அனுப்பிச்ச பணம் வந்துருச்சா, நான் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேனே, அந்த காசு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா, எல்லாமே இமிடியேட்டா. நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தபால்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு டைம்ல வந்து நீங்க உடனே கம்யூனிகேட் பண்ண முடியாது. சோ இங்க வேலை செஞ்சு வாங்குற சம்பளத்தை ஏதாவது இங்க வந்து இன்னைக்கு மாதிரி கம்ஃபர்டபுள் இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி, இந்த கிளைமேட்ல இந்த ஊர்ல கிடைக்கிற ஒரு வேலையை வாங்கி அந்த வாங்குற சம்பளத்தை வாங்கி கொடுக்கும்போது ஒவ்வொருத்தனுடைய உழைப்புல உருவாகிற காசு ஒழுங்கா போய் சேரணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான ஒரு அடிப்படை மனசு. ஸோ இப்போ அந்த கேரக்டர் என்ன பண்ணுறது, இங்க இருந்து வீட்டுல வீடு கட்டணும். ஊர்ல வந்து இப்ப என்னன்னா, துபாய்க்கு வந்தாச்சுன்னா, வேலைக்கு போயாச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும். அந்த ஊர்ல யாராவது நம்பி கடன் கொடுப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கே நடந்துகிட்டு. ஆமா, எங்க இருக்காரு பையன், ஃபாரின்ல இருக்காரு, எந்த ஊர்ல இருக்காரு, எந்த நாட்டுல இருக்காருன்றலாம் தெரியாது. ஃபாரின்ல இருக்காருன்னா அந்த வீட்டுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இன்னைக்கு. சோ அப்படி இன்னும் 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு பாருங்க. இப்பவே அப்படின்னா இன்னும் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொடுத்து போனா வீட்டை பார்த்தாக்க வர்ற வழியில பார்த்தா அவன் ஒரு பொண்ணு பிள்ளையாடி சுத்தி இருக்கிறான். அங்க போனா வீடு பாதி கட்டாம இருக்கு. அப்போ உங்க உழைச்சவன் எவ்வளவு கஷ்டமா இருக்கு அங்க போனோம்னா. அப்படி போனா அங்கே வந்து டிராமா பொண்டாட்டி என்ன பண்ணுது, தற்கொலை பண்ணிக்கிற போறேன், நீ வந்து என்னை காப்பாத்தி பிடி மகிட்ட சொல்லிட்டு அம்மா மகளை நாடா ஆடுறாங்க. இப்போ உழைச்சிட்டு இங்க இருந்து போறவன் ஏமாளியா, முட்டாளா, இல்ல என்ன நடக்குது, இதுக்கு வந்து விடை தெரியாத சில கேள்விகள். அப்புறம் குடும்பம்னு வரும்போது நம்ம ஆராய்ச்சி பண்ண மாட்டோம், எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கேஸ் போட மாட்டோம். ஒரு இடத்துல போய் சரி அப்படின்னு விட்டுட்டு திருப்பி வாழ ஆரம்பிப்போம். அதுதான் அந்த படத்துல சொல்லப்பட்ட ஒரு மாறல். அப்படி நம்ம
பொண்டாட்டி எதுக்கு நான் அப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி மனைவியை சமாதானப்படுத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தி வந்து இதை பத்தி விசாரிச்சு ஆறுதலா சொல்லணும்னு பார்த்தா ஏப்பா கோடாரி வாங்கிட்டு வந்தாரு. அது மனநிலை என்ன வரதுருக்கும். ஸோ என் குடும்பம் இப்படி கிடக்குது, நான் இப்படி வந்து உட்காந்துருக்கேன், உனக்கு கோடாரி தேட மாட்டேங்கலை கேட்குது. அதுதான் ஐயோ, அது அந்த மதுரை ஸ்லாங்கோட நீங்க சொல்றதா ஹைலைட். அண்ட் குறிப்பா வந்து ஆடி போய் ஆவணி வந்தோடனே அவன் டாப்பா வந்துருவான் அப்படின்னு சொல்ற டயலாக் இப்போ வந்துட்டு அது ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஆக்சுவலி. அது வந்து இன்னமும் வந்து நான் என் பேர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் போனா அரிக்கை அப்பான்னுவாங்க. அந்த அந்த கேரக்டர் வந்து அந்த மாவட்டத்தில் இல்லாம நிறைய கோயில் இல்லைங்க பார்த்தா சார் எங்க வீட்டு களவாணி வேந்தான் அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனா ஒரு காவல்துறை பொறுப்புல அதிகாரி, அவரை போய் சொல்லக்கூடாது. அவங்க அப்பா அம்மா அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி அவர் போஸ்ட் வந்துட்டார். ஏர்போர்ட்ல பாத்துட்டு இது அந்த களவாணி பே மாதிரி தாங்க போலீஸ் ஆயிட்டான்றாரு அப்பா. அவர் வந்து பெரிய போஸ்ட்ல இருக்காரு. அந்த களவாணி படத்துல ஒரே மாதிரி அங்க போலீஸ் ஆயிட்டான் அவங்க அப்பா. நான் சரி தம்பி அப்படித்தான் அப்பா கண்ணா அப்படித்தான் சொல்லுவோம். அவருக்கு வந்து என்கிட்ட போலீஸ்காரனா இருக்கிறதா மகனா இருக்குதான்னு குழப்பமாயிட்டாரு. அதனால அது சில படங்கள்ல நடக்கக்கூடியது. அது துபாயோட ஃபாரின் வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய பலரோட கனெக்ட் ஆகிற படம். அது இங்க இந்த உழைப்பு, இங்க இந்த வெயில் வந்து சாதாரணமா 37 டிகிரின்றாங்க. 37 டிகிரி வெளியில நின்னா இப்ப நம்ம ஏசியில இருக்கிறோம் தெரியல. வெயில நின்று வேலை செய்யும் போது எப்படி இருக்கும். அந்த உழைப்புல போற காசு ஒழுங்கா போய் சேரணும்னு நினைக்கிறது ஒரு தகப்பனுடைய ஒரு சாதாரணமான தகப்பனின் மிகப்பெரிய உழைப்பில் இருக்கிற ஒரு கற்பனை கனவு பத்தின ஒரு ஏக்கம். கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு அப்பாக்களுக்குமே வந்து இது நினைப்பாங்க, நம்மள பத்தி தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. சரி, இந்த ஈவென்ட் அமீரக குறும்பட விழா 2025 இந்த ஈவென்ட் நாளைக்கு நடக்க இருக்கு, அத பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. இது என்ன எனக்கு ஒரு புதுசா ஒரு த்ரில்லா இருக்கு. சோ இந்த படத்தை இது எடுத்திருக்கிற படங்களை பத்தி பாக்குறது, நான் ஒரு ஆக்டரா, ஒரு தொழில்முறை நடிகர், தொழில்முறையில கேமராமேன். ஸோ எங்களுடைய ப்ரொஃபஷனல்ஸ் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி திங்கிங்கில் இந்த படங்கள் நான் பார்க்க போகிறது. அப்கமிங்கில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு குழந்தை வந்து ஒரு 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 காக்காயை கூட வரச்சுன்னு ஆச்சரியமா தெரியும். அதுக்கு எப்படி அந்த கை இப்படி வந்துச்சு அப்படின்னு. அப்புறம் நமக்கு வந்து ஒரு பெரிய விஞ்ஞானிகளுக்கு தோணது சட்டுன்னு ஒருத்தருக்கு தோணி, அது மாதிரி ஒரு புதுசா வர்ற ஒரு தலைமுறைகிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இது நல்லா இருக்காதுன்ற நினைப்புக்கு லாஜிக் கிடையாது. ஆனா சம்திங் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மனநிலையோட தான் அந்த குறும்பட விழாவுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இதை வந்து ஒரு பரிசை பத்தினதோ அல்லது இதுல செலக்ட் பண்ற 1, 2, 3 பத்தியோ கவலைப்படக்கூடாது. இதுல கலந்துக்குங்க. பந்தயத்தில் கலந்து கொள்வது சிறப்பு. அதுல வந்து பரிசு கிடைக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிடைச்சா கிடைக்கணும், கிடைக்கல நான் வருவேன். அதனால உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நாளைக்கு நீங்க ஓய்வா இருந்தீங்கன்னா அந்த அட்ரஸ் முகவரி நீங்க சொல்லுவீங்க இல்லையா, உங்களை சந்திக்கிறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கேன். முடிஞ்சா வந்து கலந்துக்கங்க. சூப்பர். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், இப்பதான் இந்த டின்னர் ரேடியோ டியூன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் 6 சண்டே 9:30 AM நடக்க இருக்கு அமீரக குறும்பட விழா 2025. மிஸ் பண்ணாம கலந்துக்கோங்க. ஸ்டார் கேலரியா சினிமா துபாயில. ஓகே, ஃபார் மோர் டீடைல்ஸ் நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பரையும் நான் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 050-392-0387. I repeat, 050-392-0387. இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். யாரெல்லாம் கலந்துக்க போறீங்களோ நல்லா ஜெயிச்சு கப்பு மேல கப்பு வாங்கிட்டு வாங்க. கப்பே வாங்கினாலும் பரவாயில்ல, உங்களோட கருத்து மக்கள் கிட்ட போய் நல்லபடியா ரீச் ஆகட்டும். சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா. இது வந்து எனக்கு ஒரு புது அனுபவம். ரெண்டாவது உங்களை வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஒரு ஆக்டரா நீங்க வந்து அந்த பேசும்போது சர்றன்னு போறீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு குவாலிட்டி. மதுரையிலேருந்து வந்து இங்கே வந்து நீங்கள் எப்படி தகப்பைங்க இருக்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு உழைப்பு, அந்த உழைப்புக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமும் நல்லபடியாக உங்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிருந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன நோக்கத்துக்கு வந்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு உங்களாலான நேர்மையை கடைப்பிடிச்சு வந்த வேலையை மாத்திரம் பார்த்துட்டு அனாவசியமான கவனச்சிதறல் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டுகோளாக வச்சு இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கொடுத்து விட்டதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சில பேர் கிட்ட உட்காரும்போது அந்த பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். சார் கிட்ட எனக்கு ரொம்ப நல்லாவே கிடைச்சது. மறுபடியும் சாருக்கு நன்றி. அண்ட் இப்போ நீங்க பாட்டு கேட்ட என்ஜாய் பண்ணலாம். நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். இன் பிட்வீன் கேப்ல பிரியா கிட்ட பேசணும்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. ஆர்ஜே பிரியா அஃபிஷியல் இருக்கேன். நம்ம ஐடியா சொல்லும் போதெல்லாம் சில பேர் முறைச்சு பாக்குறாங்க. சரி விடுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேள்விகள் வந்து மைண்டுக்குள்ள வரும். அண்ட் முக்கியமா இந்த அன்புனா என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க யோசிக்கிறீங்களே. ஆனால் இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்து
சீஃப் கெஸ்டா இளவரசி சார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட எனக்கு கேட்கணும்னு தோணுது. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நன்றி. சொல்லுங்க சார். என்னோட ஷோ வந்து அன்புடன் நான் பிரியா. ரைட். ஸோ இந்த அன்பு அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது சார்? எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டது. எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டது. ஓகே ஓகே. ஒன்று கொடுத்து ஒன்று கிடைக்கணும்னா அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஓகே. இது கொடுத்தது அன்புங்கிறது நான் ஒன்று மேல வைக்கிறது. அது இங்கிருந்து திருப்பி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்காம வச்சா அது உண்மையான அன்பு. ஓகே. அங்கிருந்து கிடைக்கணும்னு நினைச்சிட்டேன்னா எனக்கு அது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துடும். ஓகே. சார் நான் உனக்கு உண்மையில அன்பா இருக்கேன், நீ என் மேல அன்பாருங்கிறது ப்ரோக்ராம் ஆயிடும். ஓகே ஓகே. இன்ஸ்டன்டா ஒரு இன்ஸ்டிங்க்டா ஒரு விஷயத்தை தோணி அந்த தோன்றதுல ஒரு டிராவல் பண்ணி போகும்போது தங்குதடை இல்லாம டிராவல் பண்ணீங்கன்னா யூ வில் என்ஜாய் இட். அந்த ஆப்போசிட்ல வந்து அதே வோல்டேஜ் திருப்பி கிடைக்க நினைச்சீங்கன்னா சம்டைம்ஸ் அது ஃபியூஸ் போயிடும், சம்டைம்ஸ் அது கிராக் ஆகும். இதெல்லாம் இல்லாம இருந்தா அதான் உண்மையான அன்பு. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு நபர் கிட்ட நம்ம பழகுறோமோ, அது நட்பா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும், அது வந்து எதிர்பார்ப்பு இருக்க கூடாது. அதுதான் அன்பு. ஆமா. சோ நான் இப்படி இருக்கேன், நீ அப்படி இருக்க மாட்டியான்னு சொன்னா அது விவாதம் ஆயிடும். அதுல எமோஷனல் கனெக்ட் இல்லையே. எமோஷனலா கனெக்ட் ஆகும்போது அதை நம்ம இப்படி சொல்லி பார்த்தோம்னா அன்புன்னு தமிழ்ல சொல்லும்போது அதுக்கு பல அர்த்தம் வந்துடுது. இப்போ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸோட ஒரு 21 வயசுக்கு அப்புறம் 16 to 20 அதை விட்டுருங்க, அது ஒரு மாதிரி இன்ஃபாக்சுவேஷன் அப்படி இப்படி போயிடும். ஆண் பெண் உறவு முறைகள்ல அந்த 21 22க்கு மேல எல்லாருக்குமே ஒரு கம்பேனியன்ஷிப் பத்தின ஒரு தாட் வந்துடும். அது வந்து சினிமா நடிகையில தான் முதல்ல ஆரம்பிக்கும். அப்புறம் இவங்க மாதிரி இருக்கணும் இவங்க மாதிரி இருக்கணும், நம்மளோட ரைவல் இருக்கிற ஒரு பொண்ணோட வந்து அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பாக்குறது. ஐ டோன்ட் நோ அபவுட் உமன், பட் மென்னோட சைக்காலஜி இதுதான் மோஸ்ட் ப்ராப்ளி. அந்த உருவமும் அவங்களுடைய பிஹேவியரோடையும் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த பொண்ணுக்கு. அது எதுவா வேணாலும் இருக்கும். ஆனா நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு என் மைண்ட்ல வரும்போது அவருக்கு கேரக்டர் நான் டிசைன் பண்ணி பழக ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரியாலிட்டி வரும்போது நான் நினைச்சது மாதிரி நீ இல்லையா, இது என்னடா வம்பா இருக்கு, நான் இங்க ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்த்தான், அந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு நான் கற்பனை பண்ணதுக்கு அந்த பொண்ணு இப்படி பொறுப்பாகும். நான் நினைச்சது மாதிரி நீ இல்லை, நீ நினைச்சது மாதிரி நான் இல்லை. இதுல அன்புங்கிற வார்த்தை கூட வராது. முதல்ல நீங்க கிளியர் ஆயிக்கங்க. எதையுமே விவாதிச்சு பொருள் புரிந்து குறிக்கிறதுங்கிறது இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ல பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அன்புன்னு எதை நோக்கி போறது, இது போல ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள அவ்வளவு வருது. அப்ப என்னன்னா பழகு அத ரொம்ப ஃபுல் ஸ்டாப் வச்சு ஆராய்ச்சி பண்ணாத. ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா அது நம்ம தீசிஸ் எழுத போல. ஸோ ஒரு எமோஷனல் கனெக்ட்ங்கிறது டக்குன்னு ஒன்று நடக்கும். அதை அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணலாம். அத அன்பு போறது இப்படி போறது அப்படி வர்றதுன்னா அது குழப்பமாயிடும். ஓகே. சோ குழப்பிக்காம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படியே ஒரு ஃப்ளோல வந்து போங்க. எதிர்பார்ப்பு இல்லாம இப்ப நான் எதிர்பார்ப்பு இல்லாம நான் ஒரு பெண் சின்சியரா ஒருத்தர் லவ் பண்ணும்போது அவங்க என்ன லவ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்ற இன்ஸ்டிங்க்ட் இருக்குல்ல, அதை சொல்றேன். அதுக்கு நடக்காம கூட போகலாம். ஆப்போசிட் உங்களுக்கு நான் உன்னை விட ஒருத்தர் லவ் பண்ணுன்னு சொன்னா அது என்ன பண்ணுவீங்க, அதுவும் நடக்காம போகலாம். அப்போ உங்களுக்கு அது தோன்றது அந்த பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் அது மாறும். அது அப்படியே சஸ்டெயின் ஆகும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு ஏமாற்றங்களை சந்திச்சுக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு அலையக்கூடாது. ஓகே. ஸோ அன்பு அப்படின்னா உங்களோட பார்வையில் என்னன்னு கேட்டதுக்கு ரொம்ப அழகா வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு சார். இன்னும் தொடர்ந்து நம்ம பேசலாம். அன்புடன் நான் தமிழ் எஃப்எம்ல அன்புடன் நான் பிரியா. இப்ப இருக்க காலகட்டங்கள்ல எல்லாரும் சேர்ந்து வாழ்றதே வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்கா இருக்கு சார். எஸ். ஸோ இப்போ வந்து ஒரு பிரேக்கப் முன்னாடி வந்து இந்த பிரேக்கப்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆனா இப்போ வந்து எல்லாமே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் சின்ன சின்ன சில்லியான விஷயத்துக்காகலாம் வந்து பிரேக்கப் பண்றாங்க, டிவோர்ஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து எப்படி பாக்குறீங்கன்னு தான் இளவரசி சார் கிட்ட வந்து நான் கேட்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. பிரேக்கப் ஆகுறது வந்து நான் வெல்கம் பண்றேன். ஏன்னா ஒத்து போகாதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒதுங்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அவங்க தப்பா நடப்பாங்க, இவங்க தப்பா நடப்பாங்க, 4 பேருக்கு சொல்லிட்டோமேன்றதுக்காக வாழ்நாள் போல 2 பேர் வந்து செல்ஃபா பனிஷ் பண்ணிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் ரைட். சரி, அது ஏன் நிகழுது, இந்த பிரேக்கப் ஏன் வருதுன்னா முதல்ல முழுதாக ஒருவர் புரிந்துக்கிற கேரக்டரைசேஷன் இல்ல. அவசரப்பட்டு 2 பேருமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 2 பேர். ரெண்டாவது இன்னொன்னு, இப்போ லவ் பண்றோம், அவங்க வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க, இவர் வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. இந்த மிஸ் பண்ற இடைவெளி இது பாருங்க, இதுதான் லவ். 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது சாப்பிட்டு கை எழுதும்போது கூட ஏப்போட்டா சிலருக்கு பிடிக்காது. என்ன அவ்வளவு இன்டிசென்டா இருக்கீங்க, இது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல சின்ன சின்ன விஷயங்கள் இரிட்டேஷன் இருக்கு. இந்த பிஹேவியர் சயின்ஸ் வந்து தாண்டதுன்றது அவ்வளவு எல்லா கப்புள்ஸுக்கும் அது ஈஸியா மாற்றுறது இல்லை. இந்த பிஹேவியர் சயின்ஸுங்கிறது என்னன்னா சின்ன விஷயங்களை இரிட்டேட் பண்ணிட்டு போயிடும். ஒரு ப்ரஷ் பண்றோம்,
ப்ரஷ் பண்ணிட்டு அந்த ப்ரஷ்ஷை ஒழுங்கா எடுத்து வைக்கணும்னா கோவம் வரும். இதெல்லாம் ஒண்ணா வரும்போது தான் அந்த பிரச்சனை எல்லாம் வரும். மிஸ் பண்ணும்போது இருக்கிற ஏக்கம் வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்கும். இந்த அவசரப்பட்டு நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏத்தி விட்டுருவாங்க. அதுக்காக நம்ம 2 பேரும் லவ் பண்றோம் சீனை போட்டுறோம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நெருக்கம் இல்லைன்ற போது வெளியில வரதை நான் கைதட்டி வர இருப்பேன். வேண்டாம், அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துக்கிறாங்க, வந்துருங்க. சரி, கப்புள்ஸ் இது வந்து காதலன் காதலி பிரேக்கப் ஆகிட்டாங்கன்னா அதோட முடிச்சிருச்சு, போயிருச்சு, ஓகே. போனதுக்கு அப்புறம் ஒரு சண்டை ஒண்ணு போடுவாங்க. உன்னாலதான் நீ பிரேக்கப் ஆச்சு, என்னாலதான் பிரேக்கப் ஆச்சு. அந்த பஞ்சாயத்து முடியாது. அந்த பொண்ணோ அந்த பையனோ வேற யாரு கூட செட் ஆயிட்டாங்க தெரிஞ்சுன்னா அதுக்கு ஒரு கொலை காண்டு கத்திடுவாங்க. இதெல்லாம் மனநோயின் அறிகுறி. நீங்க நார்மலா இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிக்கலன்னா டிப்ளமேட்டிக்கா ஒதுங்கிக்கிட்டீங்கன்னா யூ ஆர் ஆல் ரைட். இஃப் ஆர் நாட் அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கலா சம் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க கொஞ்சம் சைக்காட்ரிஸ்ட பாருங்க. இல்ல, இது என்னோட நிறைய பேரை நான் பாக்குறேன். இது வந்து சின்ன பசங்களுக்கு டைவர்ஸ் அப்படின்னா என்னன்னா, மன ரீதியாக எப்போ வந்து 2 பேர்த்தனால வாழ முடியாதுன்னு முடிவு பண்றாங்களோ அவங்களுக்கு சட்டம் சொல்ற வழி, நீங்க வாங்க எங்கள்ட்ட அப்ளை பண்ணுங்க, நீங்க 2 பேரும் கொடுத்துட்டீங்களா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா உடனே சொல்லல. இந்தியன் லா என்ன சொல்லுது, டைம் கேட்குது. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் சொல்றவங்களுக்கு இத்தனை நாளுக்கு உட்பட்டவங்க வரவே கூடாதுன்னு சட்டம் என்னென்னமோ பண்ணி எப்படியாவது வாழ வைக்கத்தான் ட்ரை பண்ணுது. ஆனால் அவங்க அதையும் தாண்டும் போது என்னை பொறுத்த மட்டும் போயிடுறது பெட்டர். ஏன்னா முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ரூட்ல வெளில போகணும்ல, அதனால பெட்டர் தான். வராம பாத்துக்கோங்க. அந்த காலத்துல இருக்கிறாங்கன்னா ஆப்ஷன் இல்லைம்மா. அதனால அந்த காலத்தை வந்து இந்த காலத்துக்கு ஒப்பிடக்கூடாது. 1960 2025 வேறு வேற காலகட்டம். அதுல உணர்வுகள் வந்து மாறுபடும், உணர்வுகளின் தன்மைகளும் மாறுபடும். அதனால நமக்கு என்ன கம்ஃபர்ட் ஜோனோ அதுல வாழ்ந்துடணும். எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு மரணம் தான், வாழ போறது ஒரு முறை. அதை நம்ம நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறத நான் இருதரப்புமே வரவேற்கிறேன். பனிஷ் பண்ணிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற பேரால என்னையை போட்டு நான் படுத்திக்கிறன்ற கட்டாயத்தை யாரும் உருவாக்க முடியாது. அதனாலதான் இந்த குடும்ப உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தினா தீர்வு தான் சட்டம்னே ஒன்ன வகுத்துருக்கான். இல்லைன்னா சட்டம் தேவையில்லையே. 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கல்யாணம் பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கோர்ட்ல போய் பெர்மிஷன் வாங்குறது இல்லை. ஆனா டைவர்ஸ் மாதிரி ஏன் கோர்ட்டு போச்சிடறோம்? வேணும்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்க கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கலாம். ஆனா டிவோர்ஸ்ங்கிறது அஃபீஷியலா பண்ணிருக்கியா அப்படின்னு ஏன் கேட்கறான்னா, சட்டம் வந்து பல நிலைகளை சொல்லுது. அந்த நிலைகள் எல்லாத்தையும் தாண்டி கூட உங்களால வாழ முடியலன்னா வேணாம், போயிருங்க. அதனால வேணான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி 1000 முறை அது 2 பேரும் தனியா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. குழந்தைகளோட இருந்துட்டு டைவர்ஸ் ஆகும்போது இருக்கிற ஒரு எமோஷனல் கிரைசிஸ் இருக்கு பாருங்க, அது வெரி டிஃபிகல்ட். அதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறையினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாம இருக்கு, அதனால நம்ம வாழ்ந்துருவோம்னு நினைச்சிட்டீங்கன்னா அதையும் நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி வந்துடணும். ஆமா, சரி, நம்ம வாழ்க்கையை விட நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம், நாளைக்கு நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி, நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா இந்த குழந்தை என்ன பண்ணும்? நீங்க எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் வீடு கட்டி வச்சிருங்க, பங்களா கட்டுங்க, ரைட். பணம் வந்து எமோஷனலா ஒரு லிமிட்டுக்கு தேவையில பூர்த்தி பண்ணக்கூடிய கருவியை தவிர உணர்வை ஒரு நாள் ஃபில்லப் பண்ண முடியாது. அந்த ஃபில்லப்பை, எமோஷனல் ஃபில்லப்பை பணம் ஃபில்லப் பண்ணாது. அப்போ அப்படி ஒரு நிலைமை வரும்போது குழந்தைகளுக்காக உங்களுடைய சுகத்தை தள்ளி வைக்கிறது என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு கருத்தா, அந்த வலியினுடைய தன்மையை மறந்துட்டு வாழ்றது ஒரு விதம். அதையும் தாண்டி வாழ்ந்தீங்கன்னா அந்த குழந்தை உங்களால பனிஷ் பண்ணப்படுங்கிறத நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு இது பொருந்தாது. ஒருவேளை நிகழ்ச்சி பார்க்குறவங்க அந்த மாதிரி ஒரு குழப்பமா இருந்தீங்கன்னா 1 தடவைக்கு 100 தடவை யோசிங்க. பட் அது சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டதை தவறுன்னு சொல்ல முடியாது. பசங்க, சின்ன பசங்க பிரேக் பண்றதை நான் கைதட்டி வர வரைக்கும் முடியலைன்னா விட்டு பேசாம ஒதுங்கிங்கடா. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாரு. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம்ல அன்பு செலவாச்சா. 3வது எங்க அம்மா என்ன சொன்னா, உங்க அம்மா என்ன சொன்னா, உறவு முறைகள் சார்ந்த பிரச்சனை. 4வது அங்காளி பங்காளி என்ன சொன்னா. 5 ஜாதியில என்ன பிரச்சனை. 6 சமூக அந்தஸ்து. இந்த ஏரியாக்குள்ளதான் மாறி 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 எல்லா புருஷ முன்னாடிக்கும் டிஸ்கஷன் வரும். இவங்க எல்லாரும் மிஸ் பண்றது ரொமான்ஸ். மனைவியை கொஞ்சறதுக்கு எத்தனை ஹஸ்பண்டுக்கு தெரியும்? அவங்க கொஞ்சறதுன்றதே நேரா போய் பார்த்தா தான் தெரியும்ன்ற மாதிரி ஒரு பிசிக்கல் பேஸ்டா தான் யோசிக்கிறாங்களே தவிர, வெறுபலா ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது கொஞ்சறத பெண்கள் விரும்புவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறாத ஆண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. நான் குற்றச்சாட்டா வைக்கல, இது வந்து என்னோட அனலைஸ். நான் வந்து இது ஒரு நிறைய பேரை பாக்குறேன். இப்ப இங்க இருந்து 6 மாசம் கழிச்சு போய் மனைவியை பார்க்க போறவரு இங்க இருந்து போகும்போதே பாதி கோவத்துல போனாருன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன அதை அப்புறம் சரி பண்றதுக்கு ஒரு போராட்டம் இருக்கு. டெய்லி வந்து ஒரு அட்லீஸ்ட் 10 நிமிஷமாவது ஒரு சினிமாவில் எத்தனை கப்பிள்ஸ் வந்து நம்ம காமிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அது மற்ற எல்லா பிரச்சனையும் குறைச்சிரும்.
அதுக்கு வந்து முதல்ல ஆண்கள் தயாரா இருக்கணும். நான் பெண்கள்ட்ட இதை நான் சொல்ல மாட்டேன். ஆண்கள்ட்ட இருந்து அது ஆரம்பிக்கணும் இந்த ரொமான்ஸ். அது நிறைய பேர்கிட்ட இல்லை. அதை கொஞ்சம் ஆரம்பிக்கணும். அப்புறம் இங்க உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பேசும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய இடங்கள்ல நான் சம்பாதிச்சு கொடுக்கறதுனால நீ இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 பணம் கொடுக்குற ஒருத்தனுடைய மனநிலையா பார்க்கப்படுறதை தவிர உறவு முறை வந்து முக்கியத்துவமா அங்க முன்னிலை வைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கிரைசஸ். அதை வந்து ஆண்கள் தான் வந்து புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பேசுனதுனா பேசிட்டான், கோவம் வந்துருச்சு, திட்டான், பேசிட்டு போன வை, நான் உன்ட்ட எல்லாம் பேசிட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டு சரி பெருசா எடுத்துக்கிறாத, நான் பேசின தப்பு தானேன்னு சொல்லிட்டா அந்த பிரச்சனை அன்னையோட முடிஞ்சிடும். ஒரு வாரம் பேசாம இருக்கிறது. அப்புறம் வேற யாரையாவது விட்டு பேச விடுறது, அல்லது அம்மாவோ அண்ணன் தம்பியோ அல்லது வேற யாரையாவது விட்டு பேச போகும்போது நாட்டு பிரச்சனையிலேயே 3ஆம் நபர் தலையிட கூடாதுங்கிறான். வீட்டு பிரச்சனையில 3ஆம் நபர் தலையிட்டா என்ன ஆகும்? ஸோ கூடுமான வரைக்கும் இத ஆண்களே சண்டையை போட்டா, ஆண்களே சமாதானப்படுத்திட்டா பிரச்சனை ஓவர். ஸோ இந்த தூரத்து உறவு முறைகளை கொஞ்சம் ரொமான்ஸ் கத்துக்குங்க, ரொமான்டிக்கா பேச கத்துக்குங்க, பிரச்சனை வராது. இது சுருக்க கூறியும் அதுதான். சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். நீங்க வந்து ரொம்ப பொறுமையா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது, மக்களுக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்மா. நிறைய கொஸ்டின் வந்து எனக்கே புது அனுபவமா இருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிமா. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இன்னும் நம்ம தொடர்ந்து பேச போறோம். 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.